நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வேளாங்கண்ணி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த மாணவன் கவியழகன் குடும்பத்தினரை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் தமிழக அரசு சார்பில் ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலையை குடும்பத்தாரிடம் வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செம்பியன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரது குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் நேற்று முன்தினம் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் கவியழகன் உயிரிழந்தார். இத்தகவல் அறிந்த தமிழக முதல்வர் அறிவுறுத்தல் பெயரில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலையை குடும்பத்தினருக்கு வழங்கினார். உயிரிழந்த சிறுவன் குடும்பத்தினரிடம் தமிழக அரசு சார்பில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறினார். உடன் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழக மீன்வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் கௌதமன், சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, நாகை ஒன்றிய திமுக செயலாளர் வடவூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் இருந்தனர்.